சென்னையில் குறைந்த விலையில் வீட்டு மனைகள் வாங்கித் தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்த சகோதரிகள் கைது செய்யப்பட்டனர். தியாகராய நகரில் லட்சுமி கிளாசிக் ஹோம்ஸ் என்ற நிறுவனத்தை வழக்கறிஞரான அம்சவேணி மற்றும் அவரது சகோதரி ஸ்ரீலட்சுமி ஆகியோர் நடத்தி வந்துள்ளனர். குறைந்த விலையில் வீட்டு மனைகள் வாங்கித் தருவதாக கூறி 26 பேரிடம் 3 கோடியே 71 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளனர். ஆனால் பணத்தை பெற்ற சகோதரிகள் மனைகளை வாங்கித் தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெல், உளுந்து பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத காப்பீடு நிறுவனத்தை கண்டித்து விவசாயிகள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மாதிரி விவசாயிகள் கட்டிய பிரிமியத்துக்கான காப்பீடு பிரீமியம் கட்டியும் இதுவரை உளுந்து பயிருக்கான காப்பீடு அளவீடு செய்யல, வரையறை செய்யல. விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டு கடந்து வழங்கப்படாதனால உடனடியாக வழங்கணும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். 15 தினங்களுக்குள் காப்பீடு வழங்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பாசமாக வளர்த்த கருப்பன் காளையின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. சோமசுந்தரம் என்ற விவசாயி கருப்பன் என்ற கன்றை 11 ஆண்டுகளாக பாசத்தோடு வளர்த்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டில் உடல்நலக்குறைவால் காளை உயிரிழந்தது. தனது தோட்டத்திலேயே காளையை நல்லடக்கம் செய்த விவசாயி சோமசுந்தரம் கருப்பன் காளைக்கு சிறிய கோவில் கட்டி ஆண்டுதோறும் நினைவு நாளில் பொங்கல் வைத்து வழிபட்டு வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனப்பட்டி கிராமத்தில் சோழர் காலத்து திருநாமத்துக்காணி கல்வெட்டுடன் 4 சூளக்கல் தொல்லியல் ஆர்வலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டு மங்கள வரியிடு ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தொடங்குற அந்த கல்வெட்டு கீரக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு இந்த முழுமையாக திருநாமத்துக்காணியாக வழங்கப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செய்து இப்போவும் ஆதனங்குளமும் ஆதனம் வயலும் இருக்கிறது. அதிலேயே தான் இந்த கல்வெட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இக்கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டில் திருநாமத்துக்காணியாக நிலதானம் வழங்கப்பட்டதை குறிப்பதாக வரலாற்று ஆய்வாளர் மணிகண்டன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உரிய அனுமதியின்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அதிமுக கொடிகள் மற்றும் பிளக்ஸ் பேனர்களால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையோரம் கட்டப்பட்டுள்ள கொடிகள் மற்றும் பேனர்களை அகற்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கோவிலூர் அருகே வீட்டுமனை பட்டா கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் 3 சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுமனை பட்டா, 100 நாள் வேலை திட்டம், ஆவின் பாலகம் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் புகார் கூறினர். மயிலாடுதுறையில் இயங்கி வரும் நகைக்கடை 10 சவரன் தரமற்ற தங்க நகைகளை விற்பனை செய்து ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் ராசாத்தி என்ற பெண் புகார் அளித்துள்ளார். 2 ஆண்டுகளாக வார தவணை முறையில் பணம் செலுத்தி வாங்கிய தங்க நகைகள் தரமற்றது என அடகு வைத்தபோது தெரிய வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் ராசாத்தி தெரிவித்துள்ளார். ஆர்விகே ஜுவல்லரியில் எனக்கு ஏஜெண்டா அவங்க 2 பேரும் நகை வாங்கி கொடுத்தாங்க. 10 பவுன் வரைக்கும் எடுத்துருக்குறோம். ஒரு பவுனோட விலை 75,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அது இன்ன வரைக்கும் போலியான நகைங்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் 1 வருஷமாக இன்ன வரைக்கும் ஒரு முடிவும் எனக்கு இன்னும் தெரியவே இல்லைங்க. இந்தியா வரும் இஸ்ரேல் நாட்டின் அமைச்சரை கண்டித்து கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் நாட்டின் நிதி அமைச்சர் இந்தியாவிற்கு அரசு முறை பயணமாக வருகிறார். இஸ்ரேலின் இனப்படுகொலை சம்பவத்தை கண்டித்து எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி வாசலில் நின்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்.
உதய்பூரில் பழனி ஆண்டவர் கோயிலுக்கு சொந்தமான 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். பழனி ஆண்டவர் கோயிலுக்கு சொந்தமான 8288 சதுர அடி நிலத்தில் விஜயலட்சுமி என்பவர் லேத் பட்டறை நடத்தி வருகிறார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்திற்கு வரி செலுத்தாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறையினர் நிலத்தை மீட்டனர். பேரிடர் காலங்களில் அணைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வைகை அணையில் நடைபெற்றது. மத்திய மற்றும் மாநில பேரிடர் ஆணையம், நீர்வளத்துறை அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட விழிப்புணர்வு நிகழ்வில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், கிராம மக்கள் பங்கேற்றனர். வெள்ள காலங்களில் அணைகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அலுவலர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் நீர் மாசுபடுதலை தவிர்த்தல், நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்புகளை தவிர்ப்பதில் மக்களின் பங்கு உள்ளிட்டவை குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. சென்னை மணலி அருகே பூமிக்கு அடியில் செல்லும் குடிநீர் குழாயில் விரிசல் ஏற்பட்டதால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மணலி குடிநீர் நீரேற்று நிலையத்திலிருந்து 800 பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த குழாயில் விரிசல் ஏற்பட்டதால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பிரதான சாலையான மணலி விரைவு சாலையில் குடிநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில் நிலையங்களில் ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்கள், விபத்து குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை மாணவர்களுக்கு காட்டி ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ரயிலில் சாகசத்தில் ஈடுபட்டால் மரணம் நிச்சயம் என்றும், சிக்கினால் சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் அறிவுரை கூறினர். கோவை அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க மேலும் ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டது. வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் ரோலக்ஸ் என்ற காட்டு யானை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. விவசாயிகளை அச்சுறுத்தி வரும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடித்து வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து ரோலக்ஸ் காட்டு யானையை விரட்ட ஏற்கனவே 2 கும்கி யானைகள் உள்ள நிலையில் கபில் தேவி என்ற மேலும் ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையே நடந்த சதுரங்க போட்டிகளில் தமிழ்நாடு மாணவி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். உதய்பூரில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் துபாய், ஓமன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள பல பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக சதுரங்க சாம்பியன் சர்வானிகா பங்கேற்று விளையாடினார். இவர் 17 வயது பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கமும் மேலும் 3 பிரிவுகளில் வெற்றியும் பெற்றுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.